இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஜிக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் வந்து உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து இருக்கும். அதாவது கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேருந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூஜிக்கான அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு இதுக்கு வந்து கோர்ஸ் வந்து காலேஜ் வந்து அட்மிஷன் போடணும்னா இந்த வீடியோ பார்த்து வந்து ஃபில் பண்ணுங்கள். அதாவது என்னென்ன வந்து டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிவிஎஸ்சி, ஏஹெச்சி அண்ட் பிடிக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து படித்து பார்த்துக்குங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்னா இதை வந்து நெக்ஸ்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். அதர் ஸ்டேட்டுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து தமிழ்நாடுன்றதுனால தமிழ்நாடுன்றது வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இது வரைக்கும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10th வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கன்ஃபார்ம் வந்து தேவைன்றது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து படித்து பார்த்துட்டு இங்கே வந்து ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அதை வந்து வெரிஃபை பண்ணணும். இது வந்து ஓகேன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கான ஓடிபி வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இது வந்து ஓகேன்றது வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் ஆயிருக்கும். இங்கே வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடிக்கான ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துருக்கும். இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா வந்து ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கோர்ஸோட டீட்டெயில்ஸ், உங்களுடைய பர்சனல் டேட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியோட டேட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட விவரங்கள், நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இதை வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து விண்ணப்பன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விருப்பமான காலேஜ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த காலேஜ்ன்றது வந்து நீங்களே வந்து 7 கொடுத்துருக்காங்க. 7 காலேஜ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். 7 காலேஜ் வந்து சூஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிடெக்கு உங்களுக்கு வந்து விருப்பம்னா அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு உங்களுக்கான காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா சேவ் ஆகிடுச்சு. ஓகேன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து சோகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஊர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பிறப்புச் சான்று வந்து கேட்டிருக்காங்க. பிறப்புச் சான்று வந்து இருந்தால் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஆதார் கார்டு கூட அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மேலே ஃபீமேலான்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடியுரிமை வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான நேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்ன்றது வந்து அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக் ஏதாவது வந்து அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மதம் வந்து எதுவான்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய தாய்மொழி வந்து தமிழான்றது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. நம்பர் வந்து இது வந்து கொடுக்குறதுனாலும் கொடுங்க, இல்லைனாலும் தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல் பட்டதாரினா இங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட படிப்பு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்காரோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதரோட கிராஜுவேட் ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. என்ன தொழில் செய்கிறாங்கன்றது அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மதரோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து எவ்வளோன்றது வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரூரலாக அர்பனான்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோடெல்லாம் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதர் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதி வந்து கேட்டிருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்களா அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. எந்த இயர் வந்து 12th வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து எங்கே படிச்சிங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு எந்த இயர்ன்றது வந்து போட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டிசி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 12th ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக்கு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பிரிவுன்றது வந்து அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களுடைய மார்க் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பாடம் அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க உங்களோட லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் எவ்வளோ ப்ராக்டிக்கல் எவ்வளோன்றது வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மதிப்பெண் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மார்க் வந்து ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து உங்களுடைய தேர்ச்சி முயற்சிகளின் எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 1ன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளி விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிங்கன்னா இங்கே வந்து ஓகே பண்ணிடுங்க. இல்லை ப்ரைவேட்டில் தான் படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட்டுன்றதை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய EISோட நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் எந்த இயர் படிச்சிங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேமு, படித்த இடம், உங்களுடைய பள்ளி வந்து கவர்மெண்ட்டாக இல்லை ப்ரைவேட்டன்றதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களுடைய மாவட்டம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் நெக்ஸ்ட்ன்றது இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளினா இங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து இங்கே வந்து இருந்தால் வந்து என்டர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து முன்னாள் ராணுவ படைகளான்றது வந்து கேட்டிருக்காங்க. ஆம்னா எஸ் கொடுத்துட்டு டிக் பாக்ஸில் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இருக்குது, அதை வந்து டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரீவ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து சோகும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இல்லைனா வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போவே எடிட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டுனா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தரணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வந்து நம்ம சேனல் மூலமாக வந்து அப்ளை பண்ணி தந்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.